வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். 9 lakh சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீக்கிரம் அது 1 மில்லியனாக மாற்றி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். மே மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடையது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாரோஸ்கோப் டீட்டெயில் கிளியர் டேட்டா ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் அதோடைய லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூடை பேஸ் பண்ணி ஒரு கிளியரான ஹாரோஸ்கோப்பை நீங்கள் எடுத்து ரீட் பண்ண முடியும். அண்ட் அதர் ஆல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் யூடியூப்பில் நீங்கள் லேர்ன் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அண்ட் வாஸ்து இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எல்லா நட்சத்திரத்துடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கோம். இப்போ குரு பேச்சும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தொடர் நம்பிக்கையோடு இப்போ மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். கடகராசி. கடகராசி நல்ல விஷயம். குரு 11 வந்திருக்கார். உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலான விஷயம் கடகத்துக்கு. கடகம் நிறைய பேர் கடகம் இந்த கும்பம் காம்போலாம் நிறைய பேர் பார்த்தேன். ஸோ மிகப்பெரிய ஆறுதலான விஷயம். குரு உங்களுக்கு 11th ஹவுஸில் மூவ் பண்ணுறது. இந்த மாதம் உங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் இருக்குது. சூரியன் உச்சமடையும், சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இருக்கும். மறுபடியும் சுக்கிரன் சூரியன் குரு ஒன்றா இணைவாங்க. எல்லாமே 11ஆம் இடத்துக்கு வந்துடும். புதன் 10க்கு ரீச் ஆகிடும். செவ்வாய் 9ல் நிறைய சாதகமான சனியை தவிர 9, 10, 11 3 இடத்துலையும் எல்லா கோள்களும் உங்களுக்கு ஃபில் ஆகுது. பெரிய ப்ளஸ் தான். கரியர் அண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும், அதாவது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், வேலையே இல்லாமல் இருக்கேன், எனக்கு வருமானமே இல்லை, கடன் அப்படியே ஏறிட்டே போகுது, பிரச்சனையாக தலை தூக்கி விசுறும் எடுத்து ஆடி படைக்குது, நோய்களில் கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி ஏதாவது புலம்பிட்டு இருந்தீங்கன்னா கடகத்துக்கு நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு புலம்பலோட மனசில் ஒரு வேதனையோட வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக மே மந்த்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் 85% கொடுக்குறேன். 85% உங்களுக்கு பிளானட்டரி டிரான்சிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்குது சனியை தவிர. ஆனால் சனியும் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தில் இருக்கார். பெரிய மைனஸ்ன்னு நான் பார்க்கல. ஸோ சனி விபரீத ராஜயோகத்தில் இருக்கார். இந்த பக்கம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டிரான்சிட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவராக இருக்குது. இந்த மாதம் மே மாதம் உங்கள் முயற்சி சரியாக இருந்ததுன்னா, டார்கெட்டை கரெக்டாக வச்சிங்கன்னா ரிசல்ட்டை கொடுத்துரும். ஜாப், பொசிஷன், உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய இன்கம், அந்த முயற்சிக்கு, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மனிதன் செய்கிற முயற்சிக்கு கடவுளே முன்னாடி உதவி செய்வார். அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இறைவன் உங்களை நாடி வருவார். நீங்கள் அவரை நாடி செல்லுங்கள். உங்களை முயற்சி எடுங்க. நிச்சயமாக இந்த முறை அட்டம் பண்ணுறது உங்களுக்கு மே மாதம் சக்ஸஸ் கொடுக்கும். ஃபுல் மந்த்துமே எல்லா டேட்ஸுமே நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கலாம். டிரான்சிட்லாம் உங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் மே மாதம் ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரன்ற மாதிரி கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் மே குரு சார்ஜ் எடுப்பார் உங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா ஃபேமிலி, கல்யாணம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, அஷ்டம சனி இருக்கே, கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், நியாயமான ஒரு கேள்வி. சனி பார்வை 2ல் இருக்குது, சனி 8ல் இருக்குது, பண்ண விடாமல் தடுக்குது, வரனே பொருந்தலை, நீங்கள் விருப்பப்பட்டவங்களையும் கல்யாணம் பண்ண முடியல, அப்பா அம்மா பார்க்குறவங்களையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல, மன ரீதியாகவும் அது சரியாக இல்லை, சரி முயற்சியும் செஞ்சால் அது ஒன்றும் பலிக்கலை, அப்படி ஒரு புலம்பல். இதுக்கு இப்போ என்ன செய்தி? சுக்கிரன் குரு காம்போவாக வருவாங்க. ப்ளஸ் அவங்களுடைய டிரான்சிட்லாம் ஃபேவராக இருக்குது. தாராளமாக தைரியமாக ஒரு சுபமான எண்ணங்களோட இந்த மாதம் நீங்கள் செய்கிற முயற்சி அது ஒரு திருமாங்கல்ய பலனை, அழகான ஒரு மாலை சூட மணாலனை, அழகான ஒரு பெண் உங்கள் வாழ்க்கை துணையாக கிடைக்க, நல்ல அன்பான ஒரு வாழ்க்கை துணையாக கிடைக்க கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மே மாதம் அனுகூலமான மாதம். கடகத்துக்கு இது ஃபேவரான மந்த்து. நீங்கள் செய்கிற எல்லா முயற்சிக்கும் கடவுள் பிளெஸிங்ஸை கொடுத்துட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மாதம் மே மாதம். ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், லவ் ஆர் உங்களுடைய திருமண விஷயங்கள் எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்குது. மாணவர்கள் ஆக்சுவலாக கடகத்துக்கு புதனுடைய ஸ்கோர் பெரிய ஸ்கோர் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஜென்ரலாக புதன் நல்லா இருக்கணும், அது அறிவாற்றல். பட் உங்களுக்கு இந்த எஜுகேஷன், நாலேஜ் இதெல்லாம் சூரியன் ரொம்ப டாமினேட் பண்ணணும். குரு தான் மெயின் பிளானெட்டு. அடுத்தது தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி செவ்வாய். ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்காங்க. புதன் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு அது வருத்தமே கிடையாது. ஸோ கடகத்துக்கு இந்த மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற முயற்சி, லோன் ட்ரை பண்ணுறீங்க, ஃபாரின் போய் படிக்கணும், ஒரு யூனிவர்சிட்டி படிக்கணும், என்கிட்ட காசே கிடையாது, எங்கள் அப்பா அம்மா கிட்ட பணம் கிடையாது, லோன் ட்ரை பண்ணுறேன், லோன் கிடைக்குமா? கிடைக்கும். எங்கள் அப்பா நிறைய பணம் வச்சுருக்காரு, ஆனால் சப்போர்ட் பண்ணுவார் தெரியாது, கிடைக்குமா? அதுவும் கிடைக்கும். கேட்டிங்கன்னா கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களை வணங்கி ஒரு தாழ்ந்து அப்படி பவ் பண்ணி அப்படி சிம்பிளாக, ஹம்பிளாக, பொலைட்டாக, ரெக்வஸ்டிங் மோடில் நீங்கள் போனீங்கன்னா
ஷூராக நீங்கள் கேட்குற எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு முதல்ல அந்த மாதிரி ஒரு பணிவு இருக்கிறதும் நல்ல விஷயந்தான். அது இந்த முறை நீங்கள் கேட்குற உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைவீங்க. ஸோ மாணவர்களுக்கு இது சிறந்த மாதம். எக்ஸாம்ஸ்க்கு கிளியராக இருக்குது. உங்களுடைய மாஸ்டர்ஸ் பண்ணணும், உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், நீங்கள் பேச்சுலர் டிகிரி பண்ணணும், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கணும், என்ன வேணாலும் பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக அது கொண்டு போயிடும். ஸோ கடகம் அதுக்கும் ஒரு சாதகமான மாதகமாக நான் பார்க்குறேன். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது ஹெல்த்து. ஆரோக்கியத்தில் சனியை பற்றி நான் எப்போவுமே ஒரு வார்னிங் கொடுத்துட்டே இருப்பேன். சனி 8ல் இருக்க உஷாராருங்க, சனி 8ல் இருக்க உஷாராருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, வண்டி ஓட்டும்போது ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா கோள்களும் நல்லா நகருது இல்லையா? சனி பெருசாக உங்களை காயப்படுத்தாது, பெருசாக வருத்தப்படாது. மே மாதம் நிறைய விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். பரவாயில்ல, எனக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, நான் புதுசாக ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், நான் புதுசாக அதை ட்ரை பண்ணேன், இதை ட்ரை பண்ணேன், அப்படி ட்ரை பண்ணேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ண வைக்கும். ஸோ ஹெல்த் வைஸும் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். நம்ம உங்களுக்கே ஃபீல் ஆகும், நமக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவான டைம் வரப்போகுது போல், நமக்கு சேஞ்ச் ஆகும் போல். அப்போது செல்ஃபாக நீங்கள் தான் உங்கள் மூடை நல்லா சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா கடகத்தில் வந்து பேசிக்காக ஒரு மைனஸ் என்னன்னா, சந்திரனுடைய ராசி. சந்திரன் எப்படி தேஞ்சு வளர்தோ அதே மாதிரி மனநிலையும் மாறிட்டே இருக்கும். ஸோ உங்கள் மனநிலை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஷூராக இதெல்லாம் ரிசல்ட்டை நல்லபடியாக பண்ணிட்டோம் ஹெல்த் வைஸ். அடுத்து நம்ம பார்க்குறது இல்லத்தரசிகள், பெண்கள், குடும்ப தலைவிகள். இப்போ குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 8ல் சனி வந்து ஏதோ யாரோ ஒருத்தருடைய சுமையை சுமந்து என்னை என்ன பாராட்ட போகிறாங்களா, என்னை யாராவது வாழ்த்த போகிறாங்களா, எனக்கு ஏதாவது கேட்டால் செய்ய போகிறாங்களா, இதெல்லாம் என் தலையெழுத்து நான் செய்கிறேன், இதெல்லாம் நான் என் கடமைன்னு செய்கிறேன்னு நிறைய பேர், சில பேருக்கு ஒரு புலம்பல் இருக்கும். இந்த மாதம் பாராட்டு கிடைக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் ஏதாவது ஒரு பரிசாவது கிடைக்கும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் உதவி கிடைக்கும், இல்லை சில பேர் உங்களை மனதார வாழ்த்தவும் செய்யலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு அருளோடு ஒரு பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கடக ராசியில் சேர்ந்த குடும்ப தலைவிகளுக்கு உண்டாகும். அட்லீஸ்ட் சின்ன சின்ன பாராட்டு மழைகளை கூட நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய அர்ப்பணிப்பு சேவையை பாராட்டி யாராவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸும் நல்லா இருக்குது கடகத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா சீனியர்ஸ். உங்களுக்கு வந்து இந்த ஆக்சுவலாக மே மாதம் இவ்வளோ நல்லா இருக்கே, அப்போ நாங்கள் ஏதாவது பிளான் பண்ணலாமா நீங்கள் யோசிப்பீங்க. இட்ஸ் அ குட் ஐடியா. பட் ஆனால் சனி வந்து 8th ஹவுஸில் இருக்குது. எப்போ நான் வந்து வயது எப்படி கனெக்ட் பண்ணுவேன்னா, இளமைக்கு உண்டான கோள்கள் இருக்குது. சந்திரன், புதன், சுக்கிரன், இவங்கெல்லாம் வந்து இளமைக்கு உண்டான கோள்கள். முதிர்ச்சி அடைகிற கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஞானம் அடைவர். சனி வந்து முதுமை அடையிறது. அப்போது 60க்கு மேலே வந்து நம்ம எந்த பிளானட்டை மெயினாக கனெக்ட் பண்ணால் சனியை தான் கனெக்ட் பண்ணுவோம். சனி 8ல் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து கிரகங்கள்லாம் இத்தனை பேர் 11th ஹவுஸில் 10th ஹவுஸில் சொல்கிறீங்களே, எங்களுக்கு சாதகம் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. அது உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் செய்கிற முயற்சிக்கு மட்டும்தான் ஃபேவராக பண்ணுவாங்க. உங்களுடைய சுயமுயற்சின்னு ஒன்று இருக்கும். சுயமுயற்சினா நான் ஒரு தொழில் பண்ணுவேன், நான் ஒரு முதலீடு செய்வேன், நான் ஒரு செயலை இறங்கி பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு இது வந்து பெரிய சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இருக்கிற வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்தீங்கன்னா சந்தோஷன்றது என்னுடைய கருத்து. ஓவரால் கடகம் மே மாதம் எனக்கு என்னமோ நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு சந்தோஷமாக சிரிப்பீங்க, பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு எனர்ஜிக்காக இருப்பீங்க. கடகம் சார்ஜ் எடுப்பீங்க, மறுபடியும் பழையபடி சார்ஜ் எடுப்பீங்க. வாட்டர் ராசி இல்லையா அது, அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப அந்த எப்படி கடலுடைய அலைகள் வந்து ஓயாமல் அது வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி இந்த முறை இந்த மாதம் மே மாதம் பொங்கி எழுவீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து எல்லா மாதமும் இந்த மாத பலனை பார்க்குறீங்க, அதில் நிறைய டவுட்ஸை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக மெசேஜில் கொடுக்குறீங்க. ஒரு கிளியரான டீட்டெயிலான மெசேஜை வந்து தெளிவாக போடுங்க. பட் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், உங்கள் பிளேஸ், உங்கள் ஜாதகத்தை, இந்த மாதிரி கிரகநிலை இதெல்லாம் தயவு செஞ்சு மெசேஜில் உங்கள் பர்சனல் டேட்டாவெலாம் ஷேர் பண்ணாதீங்க, உங்கள் பேர் இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஜென்ரலாக கமெண்ட்ஸ் போடுங்க. அண்டு உங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோ இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னா அதெல்லாம் நான் ஜென்ரல் டாப்பிக்லாம் நான் பண்ணிவிடுவோம். ஸோ ஜென்ரலாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் போட்டிங்கன்னா அதெல்லாம் கூட ஆன்சர் பண்ண முடியும். பட் பர்சனலாக டேட்டா வந்து அனலைஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த ராசி பார்க்கும்போது இந்த ராசி பார்க்கணுமா லக்னம் பார்க்கணும், ஏன்னா நானே வந்து அதை தொடர்ந்து செஞ்சுருக்கேன். ஒரு ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் அண்ட் உங்கள் பர்த் சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு. இது எப்படி அனலைஸ் பண்ணுறது? ஒரு பலனை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 months அப்சர்வ் பண்ணால் தான் உங்களுக்கே புரியும். அப்போது உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணங்கள் வரக்கூடிய ஆசை, அது நிறைவேறக்கூடிய தருணமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்கள் ராசியை பேஸ் பண்ணி வர்றது. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதுதான் விதிக்கப்பட்டது. உங்களுடைய முதல் பாவம் தான் லக்னம், தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், அசெண்டன்ட் சொல்லுவோம். அப்போ அந்த முதல் பாவத்திலேருந்து உங்களுடைய தொழில் கிரகம் எப்படி இருக்குது, உங்கள் தொழில் வளமை எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறுமா, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்டாங்க, இந்த ராசியும் லக்னமும் வேறு வேறையாக இருக்குமா ஒரே மாதிரி இருக்குமா? சில பேருக்கு ஒரே மாதிரி அமையும், சில பேருக்கு வெவ்வேறாக அமையும். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போது வந்து இந்த அமைப்புகள்லாம் நீங்கள் புரிஞ்சு பார்க்க பழகிடும்.
அண்ட் வெறும் ராசி மட்டும் பார்க்காம இப்போ நான் எல்லாமே ராசின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன். பட் அதுவும் லக்னத்துக்கு உட்பட்டது தான். ராசி என்பது மண்டலம் அப்படின்னு பிரிக்கிறோம். லக்ன மண்டலம், ராசி மண்டலம் ரெண்டும் ஒன்று தான். பட் லக்னம் என்பது எப்படி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்க, சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா சிம்ம ராசியிலே உண்டான பலனையும் பார்த்தீங்கன்னா தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ கடகராசியாக இருப்பீங்க, கும்ப லக்னமாக இருப்பீங்க, அப்போ கும்ப ராசியும் பலன் நீங்கள் பார்க்கணும். ஸோ ராசி லக்னம் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது தான் அந்த புரிதல் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். எதை எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. லக்னம் என்பது உங்களுக்கு விதிக்கப்படுறது. உங்கள் விதிப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் லக்னம் தான் டிசைட் பண்ணும். ராசி என்பது உங்கள் மன ரீதியாக அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க, எப்படி அணுகுமுறை செய்வீங்க, அந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை உங்களுக்கு ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, இதெல்லாம் தான் கால்குலேஷன். அதனால தான் ஒரு முறையும் நான் சொல்லிட்டே இருக்கேன், உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள், பர்த் சார்ட்டை பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகமே நீங்கள் பார்க்காம முதல்ல நீங்கள் யார், உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் ராசி என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள் பாதகமாக இருக்குது, எது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பராக வேலை செய்யும், எது உங்களுக்கு வந்து ரொம்ப சுமாராக வேலை செய்யும், எது உங்களுக்கு தோஷம் பண்ணும், எது உங்களுக்கு யோகம் தரும், இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட பலன்கள் பூரணமாக உங்களுக்கு வந்து பேசப்படும். அது புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன மைனஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், நமக்கு வந்து சின்னதாக ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. அந்த டெஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணுறோம், சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு சாப்பிட்றோம், இல்லை நேச்சுரலாக கிடைக்கிற சாப்பாடை அதுலேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள மைனஸை நம்ம சரி பண்ணுறதுக்கு நாம் வந்து அந்த கிரகத்துடைய தன்மைலாம் என்ன, தத்துவம் என்ன, அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சரி பண்ண முடியும். குறைக்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேகமாக குறைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, ஏன் 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறோன்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் பிளான் இருக்கும். அந்த பிளான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க, என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பயனாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அண்ட் ஓவராலாக லைஃப் ஹாரோஸ்கோப்.in நோக்கமே என்னென்னா, அஸ்ட்ராலஜி எனக்கு கடவுள் வந்து கொடுத்த அறிவு. அது வந்து நான் எப்பவுமே நினைக்கிறது ஒன்று தான், கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் கூட எனக்கு நிறைய தெரியாமல் இருக்கலாம், நான் தெரிஞ்சுக்க தினந்தனம் ஒரு முயற்சி பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோ, அப்புறம் நியூமராலஜி பற்றி கொடுத்துருக்கோம், லேர்ன் வாஸ்து. இந்த வாஸ்து வந்து வீடு நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு படித்து ஒரு நல்ல சாய்ஸில் ஒரு வீடு கட்டலாம், இல்லை வீடு வாங்கலாம், இல்லை வாடகை வீடு கூட நீங்கள் குடி போகலாம். அதில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் மிகப்பெரிய லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு நிறைய சான்றுகள் உண்டு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வெறும் ஒரு மொபைல் நம்பர் மாற்றுறது மூலிமா கூட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வரும். அது அவங்கவுங்களுக்கு அந்த நம்பர் வந்து வேலை செய்யும். சிலருக்கு வீட்டுடைய வாசல் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு கலர் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு வாகனம் வேலை செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அவங்கவுங்களுடைய எந்தெந்த அம்சத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும். சில பேருக்கு சில நண்பர் வந்து வாழ்க்கையில் சேரும்பொழுது அவர் பெரிய லெவலில் போகிறார். வாழ்க்கை துணை வரும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு அப்பா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். சில பேருக்கு அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சூட்சம ரகசியங்கள் ஜாதகங்களில் பொருந்தி இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண நம்மளுடைய ப்ளஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட மைனஸை அப்படியே கட் பண்ணி விட்டுணும். மைனஸை கட் பண்ண உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து வீடு ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருக்குது, நம்ம சுத்தப்படுத்திட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். ஸோ அழுக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம தினமும் குளிக்கிறோம், நம்மளுடைய உடலில் வந்து சோம்பல் போயிடும், அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி கிடைக்குது, இன்னொரு பக்கம் நமக்கு நம்மளுடைய உடலும் வந்து தூய்மையாகிடுது. உடல், மனம், உற்சாகம், மனநிலை இது எல்லாமே வந்து நம்ம குளிக்கிறதுனால மட்டும் உண்டு. அதே மாதிரி தான் ஜாதகமில் என்னென்ன மைனஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த மைனஸை ரிமூவ் பண்ணணும். அது நம்ம கேரக்டர்லேருந்து வரும். சில மைனஸ் நம்ம கேரக்டரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பிஹேவியரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம ஆட்டிடியூடில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பேசுறதுல இருக்கும், பேசுகிற விதத்தில் இருக்கும், சில மைனஸ் நம்ம கண்ணோட்டம் சரியாக இருக்காது, சில மைனஸ் வந்து நம்மளோட புரிஞ்சிக்கிற விதம் சரியாக இருக்காது, சிலது வந்து நமக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்கும், சிலதில் நம்பிக்கை இருக்காது. ஏதோ ஒரு மைனஸ் நம்ம ஹாரோஸ்கோப்பில் தெரியும். அது நம்மளுடைய பிஹேவியரில் வரும், கேரக்டரில் வரும், ஆட்டிடியூடில் வரும், நம்பிக்கையில் வரும், நம்ம பார்வையில் இருக்கும், நம்ம கண்ணோட்டத்தில் இருக்கும், நம்ம புரிதலில் இருக்கும். ஸோ நம்ம என்ன அதிர்வுகளில் மாறும், இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிச்சி சரி பண்ணோம்னா ஒரு விஷயமா லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆஸ்ட்ராலஜியுடைய சூட்சமங்கள். இது வந்து நீங்கள் வெறும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் மட்டுமே இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து பியாண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை தாண்டி இது ஒரு புரிதல், இது ஒரு உணர்வு. அதில் தான் இது வந்து கிளியராக ஒரு அப்சர்வேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் வந்து வெறும் ஃப்ளாட்டாக அப்படியே இந்த டைமில் நடக்கும் அந்த டைம் அப்படி இல்லை. அது உங்கள் உணர்வோடு கலந்தது, உங்கள் உள்ளத்தோடு கலந்தது, உங்கள் எண்ணத்தோடு கலந்தது, உங்களுடைய முயற்சியோடு கலந்தது, உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங்கோடு கலந்தது. ஸோ அந்த புரிதலோடு இதை வந்து பார்த்து பழகி புரிஞ்சுங்க. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய டீம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நான் சொல்லிக்கிறேன், சீக்கிரமாக நீங்கள் 1 மில்லியன் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பை நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிக்குன்னு இதுதான் ஒரு சேனல் அப்படின்றத நீங்கள் கிளியராக டைட்டிலில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கையோடு
உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.